ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே டிலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர், அதாவது நம்ம ஊரில் இருக்கிறோம். உண்மையிலேயே நீண்ட நாளைக்கு பிறகு நான் ஒரு வீடியோக்கு வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே நிறைய காரணங்கள் இருக்குது. நான் எப்பயுமே காரணம் தான் சொல்கிறேன், நான் வீடியோ செய்யாததுக்கு. அது பிரச்சனை, இது பிள்ளை, இது இப்படி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதோட நிலைமையும் அதே மாதிரி தான். சில நிறைய இடர்களுக்கு அப்பால் தான் நான் இந்த வீடியோ செஞ்சதும். அதே மாதிரி எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டு. அப்போ என்ன காரணம், நான் இப்போ ஒரு புது திருப்பத்துடன் இவ்வளவு நாளும் வீடியோ செஞ்ச மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு புது திருப்பத்துடன் என்ன வித்தியாசமாக ஒரு வீடியோ செய்ய போகிறோம். இனி செய்யணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். என்ன வீடியோ இப்படி நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ செய்யலை, அப்படி என்ன மாதிரின்னு சொல்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்து நான் இதை விட முன்னேறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட கடையை போயிட்டு திறந்து பார்ப்போம் என்ன மாதிரிக்கு. இந்த பைக்கு நம்ம திறந்து வச்சுருக்காங்க. பேய்க்கு முந்தி எந்த ஒரு பொருளும் இல்லாமல் தான் காட்டினேன். இப்போ பாருங்க, ஜால இந்த போட்டோகிராஃபி மெஷின், ஜால ஸ்கூலுக்கு தேவையான நம்ம ரெக் அடிச்சு எல்லாம் ஒவ்வொன்றிலையும் சாமான் அடுக்கி வச்சிருக்கு. எல்லா பொருட்களும் இருக்குது. இதான் நம்மளோட கடை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படி வடிவாக இருக்கா என்ன மாதிரி. இதை விட அப்படி செய்யலாம் கடையில் என்ற கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிறது சில்வர் சாமான் அதுகள். அதுக்கு மேலே இருக்கிற ட்ரக்கில் வீட்டுக்கு தேவையான ரைஸ் குக்கர், ப்ரெஷர் குக்கர், கேஸ் அடுப்பு, மற்ற வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான்களுமே இருக்குது. எலக்ட்ரானிக் பொருட்கள், பேன் இருக்குது. அடுத்தது இதில் அனைவன நிறைய பொருட்களை விடுவேன். இதில் பார்த்துனீங்கன்னா தெரியும், நிறைய அந்த கிளாக் இருக்குது, எல்லாம் அடிக்கிற மணிக்கூடு இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த தோசை சுடுற சட்டி, அந்த சட்டி வேக அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இஞ்சால பார்த்துனீங்கன்னு சொன்னால் கதிரை செட்டு, சின்ன பிள்ளைகளுக்குரிய கதிரை, பெரியாக்களுக்குரிய கதிரை, சாய்மான கதிரை, அடுத்த சாப்பாட்டு கதிரை, நார்மல் கதிரைகள் இருக்குது. அடுத்த கொமாட் அதுகள். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த கொப்பி சாமான், இந்த என்ன பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா கொப்பிகளும் இருக்குது. கொப்பி புத்தகங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம். கிளாஸில் டிஷ்ஷுகளாக இருக்கட்டும், கிளாஸ் பேர் தண்ணி குடிக்கிற கிளாஸாக இருக்கட்டும், அல்லது கூசாவாக இருக்கட்டும், எல்லாமே கிளாஸில் இருக்குது. அதுக்கு மேலே அப்படிதான் எல்லா பொருட்களும் இருக்குது. சம்டைம் நான் மாறின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இது இருக்குது, சின்னவங்களுக்கு தேவையான பேபி கூடை, அடுத்த பேபி பாத்து பேசன், அந்த பக்கம் நினைக்கிறேன் பாத்து பேசன், அடுத்து சூப்பி ஜாக் எல்லாமே இருக்குது. சில்வரில் வேணுமா, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னாலும் கேட்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வாளிகள், பெரிய பேசன், அந்த செட் அதுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த மேலுக்கும் இருக்குது நிறைய. இப்போ அல்மனியனில் பெரிய சமைக்கிற சட்டி செட் இருக்கு. சரியான அது பரவாயில்ல. அந்த அதை மறைச்சிருக்கேன் தெரியுதா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வார வலிக்கு மேலுக்கு ஒரு இது அடித்து அதில் சாமான் நிறைய வச்சுருக்கு. அதில் சட்டி செட்டுகள், அல்மனியன் சமைக்கிற பெரிய பாத்திரம், சட்டி செட்டு வேணுமா, அனைத்து எல்லா பொருட்களும் இருக்குது. அப்படியான அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு சாமான் இருக்குது. சின்னங்களுக்கு தேவையான பேக் இருக்குது, ஸ்கூல் பேக் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூல் பேக்குகள் இருக்குது. அதெல்லாம் அங்கேயும் வச்சு கட்டியும் வச்சிருக்கு சில சாமான். இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்குரிய பென்சில் சாமான், கிளே ஐட்டம், கலர் பென்சில், அடுத்த கிளிப்புகள், ஸ்டப்லர், கம் போத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீடெக் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்படியே அதுக்குள்ள நிறைய சாமான் இருக்குது. அது கிளாஸ் பெட்டி, என்ன ஒரு கிளாஸ் இருக்கலான் இருக்குது. அங்கால பக்கம் க்ரீம் அதுகள்
இது வந்து போட்டோ காப்பி மெஷின் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான காப்பி புத்தகங்கள் எதுவும் போட்டோ காப்பி அடிக்கிறேன் அடிச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு எதுவும் ஒப்படைகள் செஞ்சு கொடுக்கணும், புக் மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் செஞ்சு கொடுப்போம் நாங்கள். அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இனி பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்ட் எடுத்து இப்போ நமக்கு ஃபோனில் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அதை பிரிண்ட் எடுத்து நாங்கள் ஒரு புக்காக கட்டிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஸ்டெப்லர் அடிச்சு எல்லாமே இந்த மெஷின் செய்யும். இதுவும் செய்கிறோம். அப்போ என்ன சொன்னால் ஸ்கூல் ஐட்டம்னு சொல்லக்குள்ள இதுவும் முக்கியமாக தேவைதானேன்னு சொல்லிட்டு அப்போ இதையும் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க. ஓகே, அப்போ அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? மிச்ச நாளைக்கு பிறகு வந்து எல்லாரையுமே சந்திக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சொன்னால் அந்த யூடியூப்பில் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் அப்படி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோக்கள் சின்னதை எடுத்து வேறு போட்டிருக்காரு, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எடுக்காததுக்கான முதல் காரணம் வந்து காப்பிரைட் ஆகி வந்து போடையெல்லாமே இருந்தது கொஞ்ச நாள் வீடியோ. அந்த கட்டத்தில் வந்து நானும் வந்து கடை ஓப்பன் பண்ணினான் போன முதலாம் மாதம். அப்போ அதில் கொஞ்சம் வேலையாயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் வேலை, இந்த கடையும் வேலை. அது சொல்லிட்டு வந்து எனக்கு வீடியோ செய்கிறது அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த கடையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணதை கூடி வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன்னா அதை கூடி பண்ண இல்லாமல் போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட யூடியூப் உறவுகள் நம்மளோட சொந்தங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ இதை வந்து சிலர் என்னோட டெலிஃபோன் பேசுகிற அவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சிலர் வந்து புதுசாக தெரிஞ்சோடனே இவ்வளோ நாளும் சொல்லலை, சொல்லியிருக்கலாம் தானே, ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம் தானே, எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அம்மண்டி எல்லாருக்கும் அம்மண்டி தான். கண்டிப்பாக நானும் மேலே வீடியோ செய்யலை தானே, இப்போ நானும் சொல்லணும்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த வகையில் தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். உண்மையிலே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோட எடுத்து கதைக்கல. உதாரணமாக சாரதா ஆண்டி எல்லாம் வந்து ஒரு அம்மா மாதிரி டிலாக்கு கவனமாக குழந்தைலாம் பிறந்துடணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாமியை கும்பிட்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்லியிருந்தீங்க. அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம்தான். இப்போ அந்த வகையில் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ 6 மாதம். அதை வந்து இன்னைக்கு தான் சொல்கிறேன். லேட்டாக சொல்கிறேன்ட்டு சொல்லி எல்லாருக்குமே சாரி. மற்றபடி எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தெரியும். இதோட வந்து இப்போ இதோடையும் வந்து நான் வீடியோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் கடையில் இருந்து கொண்டு இப்போ கடையில் இருக்கிற பொருட்களை வீடியோ செஞ்சு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் வந்து கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது இப்போ அதை ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து போட்டீங்கன்னு சொன்னால் வந்து அதை நாங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கொண்டு ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் தானே, இப்போ வந்து போகிறத விட இது லேஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லார கருத்துக்கு அமையத்தான் வந்து ஏற்கனவே வந்து டெலிவரி தானே பண்ணுறது. அப்போ அதுக்கேற்ப வந்து இப்போ ஆன்லைன் டெலிவரின்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஆர்ஜேடியில் யூடியூப் சேனலில் வந்து நம்மளோட கடையிட வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது திருப்பத்துடன் வந்து இனி வந்து யூடியூப்பில் வீடியோலாம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கடவுள் நம்மளோட கூட இருப்பார். அது மாதிரி நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருங்க. வீடியோ தொடர்ச்சியாக எப்பயுமே பாருங்கள். நம்மளோட கடையை பற்றி வந்து சொல்ல போகிறோம்னு சொன்னால் வந்து டெவலப் ரியல் லைஃப் சிட்டி ஆன்லைன் டெலிவரி ஷாப் தான் இந்த கடை வந்து. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து எல்லா பொருட்களுமே எல்லா மனுஷலக்குள்ள வந்து வெங்கல பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், சில்வர், அப்புறம் அலுமினியம் பாத்திரங்கள், பிளாஸ்டிக், கதிரை, மேசைகள், பிறகு பிளாஸ்டிக்கான எல்லா பொருட்களும், அடுத்து வந்து பாடசாலை உபகரணங்கள், பாடசாலை பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், அது மட்டும் இல்லாமல் இப்போ க்ரீம் ஐட்டம், ஃபென்சி ஐட்டம், அது போன்ற நிறைய இப்போ நீங்கள் எதை கேட்டாலுமே இப்போ கட்டில், கதிரை ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் கொடுக்குறது. கஸ்டமருக்கு வந்து இன்னொரு வந்து முக்கியமான சந்தோஷமான விடயம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து காசு தான் கொடுத்து வேண்டணும், உடன் காசு கொடுத்து வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அப்படி இல்லை, நமக்கு எடுத்திருக்க நிறைய பேரை பார்த்தா தெரியும். தவணை பண்ணதுல வந்து லீசிங் மாதிரி வந்து கட்டுக்காசு முறையில் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். உடன் காசாகவும் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கட்டுக்காசுக்கும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான என்ன பொருட்கள்னு சொன்னாலும் அந்த கட்டுக்காசு முறையில் வேண்டலாம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோவாக செஞ்சு போடக்குள்ள வந்து பார்த்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணக்குள்ள வந்து நாங்கள் அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு
டெலிவரியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இனி வந்து ஒரு வீடியோவா ஒவ்வொரு நாளும் என்னென்ன பொருட்கள் இருக்குது, புதுசா என்ன வந்திருக்குது. இப்ப நான் உதாரணமா சொன்னேன்னு சொன்னா, இப்ப சில்வர்ல என்னென்ன பொருட்கள் இருக்கு, வெங்கலத்துல என்னென்ன இருக்குது, அப்ப இது வந்து எவ்வளவு கட்டு காசு, எவ்வளவு குறைய ஒரு 10,000 20,000 பொருட்களை வந்து ஒரு 3000 4000 இருந்தாவே பெற்றுக்கொள்ள முடியுமா முதல் காசு அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோ இனி போடணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருக்கிறேன். கண்டிப்பா வந்து இது வந்து புலன்பெயர் நாட்டுல இருக்கிறவங்க தான் கூடுதலா வந்து நம்ம யூடியூப்பை பாக்குறது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்கிறவங்க மட்டக்களப்பா இருக்கட்டும், நம்ம ஸ்ரீலங்காவில் எங்க இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் எங்களோட டெலிவரி ஆன்லைன் டெலிவரி ஷாப் ஊடாக உங்களுக்கு பெற்று தருவோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கன நாளைக்கு பிறகு மீட் பண்ணி முடிப்போம். இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். அப்போ இந்த கடையிட வந்து எல்லா பொருட்களையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாமான் வந்து நீங்கள் வேண்டுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இப்போவே வந்து கால் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் இலக்கத்தை போடுறோம். நீங்கள் இது வந்து ஆர்ஜேடிலா யூடியூப்பில் போடுவோம், ஆர்ஜேடிலா டிக்டாக்லேயும் போடுவோம், ஃபேஸ்புக், அது மாதிரி வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுருக்கோம் இந்த கடைக்குன்னு சொல்லிட்டு. டெவலப் ரியல் லைஃப் சிட்டிக்கு ஒரு ஆன்லைன் டெலிவரி ஷாப், அதுக்கு வந்து ஒரு குரூப் வச்சிருக்கோம். நீங்க விருப்பமானவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அதில் வந்து போட்டோஸுகளை வந்து அப்டேட் பண்ணுவோம், என்னென்ன போட்டோ வருதுன்னு சொல்லிட்டு. தேவையான நீங்க வந்து என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்போடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிரயோசனமாக இருக்கும். அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். ஓகே, பாய்.